Satyabhama Institute of Science and Technology, Chennai. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. உங்கள் நண்பர் குற்றச்சாட்டில் இருக்கார், விசாரணை நடக்குது, தீர்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும், அதில் எந்த இதுவும் இல்லை. இவ்வளோ வருஷம் நீங்கள் நண்பராக இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணார், சட்ட விதி இல்லாமல் மறைமுகமாக என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா? இவ்வளோ பணம் எப்படி வந்தது, அவர் பின்னணி என்ன? ஏன்னா இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது எந்த இடத்துலையோ எந்த காலகட்டத்திலையும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா? இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர்கிட்ட என்னைக்காவது கேட்டிங்களா? சுபாஸ்கரன்ட்ட என்னைக்காவது கேட்டிங்களா? அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுதாங்க லைக்கான்னு. அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க, தனியார் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்னங்க? சார் அவரும் அங்கே அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா? லண்டனில் இருக்கா இல்லையா? இருக்கு. யாராவது கேட்டாங்களா? ரஜினி சார் கேட்டாரா? விஜய் சார் கேட்டாரா? சொல்ல வச்சாங்க. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லுவார். அவர் தானே எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரா இல்லையா? அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். தொடர்ச்சியாக பல தளங்களில் பயணப்பட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செல்லப்பில்லை, ஏதோ ஒரு பழைய படத்துலேருந்து ஒரு சர்ச்சை வருது, இல்லைனா புதுசாக இப்போ ஒரு சர்ச்சை, நீங்களே அது கிளாரிஃபிகேஷன் தானே நீங்கள் பேச வேண்டிய கட்டாயம். இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது? அது எப்படி உங்களை சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை கொடுக்குறதா நான் நம்புகிறேன். நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாராக இல்லை. அதனால் எனக்கு சிக்கல் இருக்குது. அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? நான் பிறருக்கு தொல்லை தரேனா பாருங்கள். என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா? இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்திருக்கு. அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன், சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன், அவ்வளோதான். இல்லை, நியாயமான பேச்சு. ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க. நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன். இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும், இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் விசாரணையை முடிச்சுட்டு ஒரு 3-4 நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை. அடுத்து விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். அதனால் நான் அதை சொல்ல வேண்டியது. உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம், ஒருத்தர் காலையில் இது ஆகிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இறைவன் மிகப்பெரியவன்னு பார்க்குறேன். நான் வேறு எப்படி பார்க்க முடியும்? இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை ஜான் விடுங்க ஜான், ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை. அவர் ஒன்று என்ன ஈடியில் விசாரிச்சதை கூட அவர் கேட்டு போறாருங்க, என்சிபியில் கேட்டதை கூட அவர் கேட்ட போறாரு. நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா தான் நான் பேசுறேன். எனக்கு தெரியும், நான் பேசுறது ரொம்ப கரெக்டா பேசுறேன். நான் யாரோ ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்களேன். சொல்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்னை கஷ்டப்படுத்துகிற கேள்வி கேட்டால் கூட ஒரு நாளும் பத்திரிகையாளர்கிட்ட நான் கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும். நம்ம படத்தை பற்றி ஒன்று கேட்குறேன், இருங்க நான் முடிச்சிடுறேன். அந்த அவர் சொன்னார் இல்லையா, நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது, நான் சொல்கிறேன். அவர் பெரியாரிஸ்ட், அவர் சொல்கிறார், இறைவன் என்பது பொது சொல் தானே. உங்களுக்கு இறைவன், எனக்கு இறைவன், யாருக்காக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்றும் அதை அரபு சொல்லவும் இல்லை. கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு இருக்கணும், இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதை நான் இங்கே அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன். படம் ஒரு காமெடி, அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் காமெடி அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் பேனரில் வந்துட்டு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாம் காமெடி அரசியல் பண்ணுவாங்களா?
இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதி பூரா காமெடி தானே பண்ணிட்டு இருக்காங்க. யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே. என்னோட ஹீரோ என்ன அரசியல் பண்றாருன்னு படத்தில் பாரு. இது ஒரு கம்ப்ளீட், இது ஒரு காமெடி படம். இது ஒரு காமெடி படம். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படம் பாருங்க. அதுக்கு மேலே உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்கள் பேசுங்க. அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை. வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம். உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். நன்றி. மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம். நன்றி.